இந்த திமுகவை நம்பாதீங்க. அப்படியா? சரி வச்சிருப்பா. வெற்றி நிச்சயம். நான் இங்கேயா நக்கல் பண்ணேன்? தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டொளி வீசி பறக்கும். நீயா போன் பண்ணி ஏதோ உளறிட்டு இருக்க? கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும். முடியாது. இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்தா அப்படி பண்ணாத தவறு. நீ பேசு. புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்து தான் குரல் கொடுப்பான். அது என்னுடைய கடமையும் கூட. யோ தைரியம் நான் நேர்ல வாயா. போறியா? செத்துருவ. கரூர்ல நடந்ததல்ல, செத்துருவ. உனக்கு காசு தருவாங்க. நான் காசுக்காக போல, என் உயிர் போனா மயிரே ஒண்ணாச்சு. தலைவா, நம்ம கட்சிக்காக நான் உயிர் கொடுக்கவே தயாரா இருக்கேன் தெரியுமா? இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலேயே என் கூட இருந்திருந்தா ஒருத்தனை அடிச்சிருக்க முடியுமா? உயிர் என் தலைவனுக்காக போகுதுன்னு வச்சுக்க, அசால்ட்டா விட்டு போவேன். இப்ப பாத்தீங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கும் போது அந்த பாச உணர்வு அதுதாங்க, அது மட்டும்தான். அது இருந்துட்டாலே போதும், வேற எதுவுமே தேவையில்லை. மிருகமா பிறக்க வேண்டியவமா தப்பி தவறி மனுஷனா பிறந்துட்டான். சரி, நான் தனியா செத்தனா யாருக்கும் தெரியாது. இங்க வந்து நான் செத்தனா தெரியும், என் தலைவனுக்காக. செத்துப்போ, நான் தடுக்க முடியுமா? உயிரை கொடுக்க கூட தயாரு. நான் செத்தா செத்துட்டு போறேன். சாவு சாவும்ல. எல்லாம் போன் பண்ணாங்க, வேலையை லீவ் போடுற. வேலை போடா வேலை. இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை. வேலை எனக்கு முக்கியம். எனக்கு தேவை என் தலைவன். இந்த மாதிரி மனம் நோயாளிகளை யார் உருவாக்கி வச்சிருக்காருன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான் உருவாக்கி வச்சிருக்காரு. நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல இவ்வளோ கிட்டத்துல தலைவனை பார்ப்பேன், அவர் குரலை கேட்பேன்னு. கண்டிப்பா அவர் தான் சிஎம். மக்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்தமும் தெளிவா இருக்கு. ஒட்டுமொத்த இளைய சமூகம் இன்னைக்கு அவர் பின்னாடி நின்னுகிட்டு இருக்கு. என்கிட்ட சில பேர் கேட்கறாங்க, விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் ஓட்டா மாறுமான்னு. நான் சொல்றது என்னன்னா, அவங்களுக்கு எல்லாம் கேள்வியே தப்பு. அவருக்கு வரக்கூடிய கூட்டத்துல எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்கு? ஓட்டர் ஐடி வாங்கிட்டேன் நண்பா. நானும் வாங்கிட்டேன் நண்பா. நானும் ஓட்டர் ஐடி வாங்கிட்டேன் நண்பா. எந்த பயனும் இல்ல. எங்க சிஎம் வராரு, வந்துட்டாரு. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு அதே 2026ல நாங்க ஜெயிச்சுட்டு அந்த 2 பாய்ஸ் யாருன்னு அப்ப தெரியும். டிவிகே பாய்ஸ்னா யாருன்னு. சரிங்களா? மவனே, அங்க மட்டும் நான் இருந்திருக்கணும். கல்ல எடுத்து கண்ணாடி உடைச்சிருப்பேன். 2026 டிவிகே தான், தளபதி தான். இந்த பாரு, இந்த ஏரியாவுல நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. ஒரு நாள் கண்டிப்பா அவங்க வந்து நம்ம கண்ணுல படுவாங்க. அன்னைக்கு இந்த டிவிகே பாய்ஸ் யாருன்னா தெரியும். அன்னைக்கு அவங்க பாப்பாங்க. அப்படியா? அப்படித்தான். ஆனா இன்னைக்கு டிவிக்கே பொறுமையா இருக்கும். 2026ல நாங்க ஜெயிச்சுட்டு அவரை தேடி எங்க இருந்தாலும் சரி, அன்னைக்கு போய் நாங்க பேசுவோம். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஐயோ மூக்கு 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 வாங்க நம்பிடு. இந்த டிஎம்கே காரன மட்டும் நம்பிடாத. 2026 எல்லாத்துக்கும் பதில் ஒரே ஸ்பீச் டிஎம்கே ஆச்சு போச்சு. பைத்தியம்ங்க அதெல்லாம். பைத்தியம் என்னங்க? போ. ஏங்க பைத்தியக்காரங்க எப்படி கூட்டி வைங்க, உள்ள பூட்டி வைங்க சார். நீங்க வெளிய விடாதீங்க, பப்ளிக் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருப்பாங்க. டீம் எல்லாம் பாத்தீங்க ரொம்ப கொச்சு. அவன் பொட்டனாயே. தற்கூரி ப்ரோ, தற்கூரி. படிக்க தெரியாத தற்கூரி. நீ எப்படி செருப்படி வாங்க போற? எனக்கு ஏன்டா வாங்கி கொடுக்க பாக்குற? அவர் பாத்தீங்கன்னா எல்லாரும் டிவிகே கட்சிகள் இருக்கு. ப்ரோ அவன் எல்லா கட்சியும் தான ப்ரோ பேசினீங்கறான். டேய் உங்களுக்கு வேலையே இருக்காரா? அது கேத்து நீங்க என்னடா பண்ண போறீங்க இப்ப? ஓட்டு போட்டல அவங்களுக்கு நாங்க தான் தற்கூரி. உண்மையாவே வர்றோம். ஓட்டு போட நாங்க தான் தற்கூரி. ஏன்டா பேசாமே இருக்க மாட்டியாடா? போற இடத்துல எல்லாமே கம்ப்ளைண்ட் தான்டா. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? சாட்டை துரைமுருகன் பாத்தீங்கன்னா டிவிகே கட்சி வந்து தமிழ்நாட்டுல இருக்க கூடாது, அது ஒழிக்கப்பட வேண்டிய கட்சின்னு சொல்றாரு. ப்ரோ அவன் ஒரு ஆளு. டிஎம்கே ஒழிக்க வேண்டிய கட்சி ப்ரோ. சொல்லுங்க, டிவிகே ஒழிக்கிறோம் சொல்றானோ அவங்கள ஃபர்ஸ்ட் ஒழிக்கும். அங்க வந்தே ஓவர்தின் கொட்டி அத்துப்புடி அத்து. இது ப்ரோ நீங்க இப்ப சென்னைக்கு போறீங்க, ஒரு ட்ரிப் டிராவல் மாதிரி போறீங்க. டேக் டைவர்ஷன் எத்தனை டைவர்ஷன் எடுக்கிறீங்க நீங்க? நீ சொல்லாத மூடு. நீ மூடு. நீங்க சொல்லுங்க ப்ரோ. மாறும் ப்ரோ. 2026ல எல்லாமே மாறும்.
சட்டமன்றமே நம்ம கையில் தான், அவ்வளவுதான். எல்லா பைத்தியங்களுமே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பைத்தியங்க ஊருக்குள்ளேயும் சுத்திட்டு தான் இருக்கு. என்ன பண்றது? சரியில்லை, வீட்டு உள்ள தண்ணி வருது ப்ரோ வண்டாரு ப்ரோ, இதோட ஊருக்குள்ள பிள்ளைய பெத்து விட சொன்னா எல்லாம் குட்டி சாத்தானையும் ராப்பையையும் பெத்து விட்டு வீதியில மேய விட்டுருக்கானுங்க. மேய கண்டிப்பா வரலாறு திரும்ப. ஓகேவா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். 1977 எப்படி எம்ஜிஆர் வந்தாரோ, 1966 அப்படியே இது மாதிரி வந்தாரோ, அதே மாதிரி 2026 எங்க தளபதியா சிஎம் உட்கார வைக்கிறோம். இங்க நிக்கிறியா? நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கசிட்ட போய் நில்லு. ஓகே சொல்றேன், அவங்கள தான் சொல்லுவேன். நாங்க தளபதிக்காக உயிரை கூட கொடுப்போம் ப்ரோ. அவருக்காக எங்க அண்ணன் மாதிரி அவரு, எங்க அண்ணனையே அவர் பேசிட்டாரு ப்ரோ. எங்க பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன உண்மையாவே உங்களை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்களுக்கு இல்ல அவங்க அம்மால தெரியல, ரொம்ப சின்ன தாய். நான் சின்ன வயசுல இருந்தே டிவிக்கு ஃபேனுங்க. டேய் விமலா பத்த எரும மாடு, என்ன பொம்பளை பிள்ளை பத்திரிக்கை நீங்க? நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நம்ம தளபதி தான். உங்களுக்கு இன்னும் ஓட்டு வயசே வரலையா? அது அப்படிதான். நம்மளோட இதுல தளபதி தான். நீங்க எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். 2 பேரும் போலான்றாங்க. போப்பா நான் பாத்துக்கிறேன். இப்போ 5 minutes later. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். हेलो ஹலோ हाँ मालिक, अरे मालिक वो थोड़ा सा गलती हो गई. புசியானது மாவீரன் போயிட்டாப்ல போய் நின்னுக்கிட்டு, எங்க இது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய அக்கா பொண்ணு, என்னோட சொந்தக்காரங்க தான் வந்திருக்காங்க, உள்ள விட முடியுமா? எவனா 2 ரூபாய் வெளியே போனிச்சு அந்தம்மா. ஹலோ, நான் பொதுச்செயலர், நீ பொதுச்செயலரா இரு இல்ல புதுச்செயலரா இரு, எதுவா இருந்தாலும் இங்க புதுச்சேரி வேலை நடக்காது, ஓடி போயிரு. ஆள் பாக்குறதுக்கு பல்கா இருக்க, எந்த பக்கம் அடிச்சாலும் உனக்கு வலிக்கும், அதனால ஓடின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுவும் அந்த அம்மா ஐபிஎஸ் 41 பேர் செத்து கொண்டு விட்டு தாங்க வந்திருக்கீங்க. நீ யாராவது ஒரு உயிர் போயிடுச்சா நான் பொறுப்பேற்க முடியுமா? நீங்க பொறுப்பேற்பீங்களா? யாராவது இருக்கீங்க போங்க அப்படின்னு பேசின உடனே அது ஆங்கிலத்துல பேசுது, இங்க எதுவும் புரியல, என்னங்க இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருக்கு, என்ன சொல்லுது, ஏதோ கொந்தளிக்குது, விடுப்போம், எதுக்கு அடி வாங்கி சாவணும்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. எதிராக இருக்கின்ற பிஜேபி யூனியன் பிரதேசமாக இருக்கின்ற பாண்டிச்சேரியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு அந்த மாநிலத்திற்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை தட்டி பறித்துக் கொண்டிருக்கிறது. பிஜேபியினுடைய பிடியில் புதுச்சேரியினுடைய ஐயா ரங்கசாமி அவர்கள் அகப்பட்டு விட்டாரோ, ஒரு நல்ல மனிதரை அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்களோ என்கின்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் ரங்கசாமி ஐயா அவர்களுடைய அந்த செயல்பாடை, எப்படி போதை இல்லாத தமிழகம் உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கையோ, அதே போன்று போதை இல்லாத பாண்டிச்சேரியும் உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இது வந்து முதல் பொதுக்கூட்டம் தாங்க. அதன் பிறகு மிகப்பெரிய அளவில் மாநாடு போன்று அடுத்த ஒரு பெரிய நிகழ்வை ஏற்பாடு செய்ய திட்டமிட்டு இருக்கிறோம். அதில் தலைவர் அவர்கள் பேசுவாங்க. நீங்க வரணுமா இல்ல சேர்ந்து வரணுமா? இல்ல, தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமைய வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைய வேண்டும். புதுச்சேரியிலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமையும். ரங்கசாமி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். இல்ல, அது வீட்டுக்கு அனுப்பணுமா அனுப்பக்கூடாதா என்பதை அது மக்கள் முடிவு செய்வாங்க. எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில மக்கள் நல திட்டங்களை நாங்க சொல்ல போறோம். மக்களுக்கான கோரிக்கைகளை மக்களிடம் பேச போகிறோம். தொடர்ந்து மக்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கிறோம். இல்லங்க, திமுக எதிர்கட்சியில் இருக்கலாங்க. எதிர்கட்சி தலைவர் யாருங்க? திமுக. அவங்க என்ன சொல்றாங்க? அடுத்து திமுக ஆட்சிக்கு வர வேண்டும், நம்ம வந்து 20 தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும். கூட்டணி கட்சிக்கு 10 எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, அவர் திட்டுங்க.
திமுக எப்படி தமிழ்நாட்டில் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகிறார்களோ அதே போன்று புதுச்சேரி மக்களே நீங்கள் உஷாரா இருங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டை இப்படிதான் 4.5 ஆண்டுகள் ஏமாத்திட்டாங்க. பாண்டிச்சேரியிலும் உங்களை ஏமாற்றுவதற்கு ஒரு கும்பல் வரும். அதனால விழிப்போடு இருங்க என்று மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார் அண்ணன் விஜய் அவர்கள். நீங்க அதிமுகவை ஏத்துக்கல, அதான் தண்டிச்சிட்டாங்க. 2026 தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தான் நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அண்ணன் விஜய் அவர்கள் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரப்போகிறார் என்பதில் என்ற மாற்று கருத்து கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தாவேகாவிற்கும் திமுகவுக்கும் இடையே தான் அரசியல் போர். தமிழ்நாட்டு அரசியல்ல புதுச்சேரியிலும் தாவேகா vs திமுகவா? எங்க பாண்டிச்சேரிங்களா? இல்ல, பாண்டிச்சேரியில உறுதியாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மக்களுடைய வரவேற்பு நீங்க இன்னைக்கு பார்த்திருப்பீங்க. அது தொடர்பாக அடுத்த கட்ட அறிவிப்புகளை எல்லாம் தலைமை சார்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள். நான் திரு